தமிழகத்துல பாஜகவுக்கு வாக்கு வங்கி இழக்கவில்லை அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். தமிழகத்துல பாஜக வாக்கு வங்கி இழக்கல. பாஜகவினுடைய மூத்த தலைவர்களோட அமித்ஷா, நிதின் நபின் ஆலோசனையில ஈடுபட்டிருந்த நிலையில இப்படி ஒரு தகவலை சொல்லியிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைந்திருக்கிறார். கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த ஆலோசனையில குறிப்பா என்னென்ன விஷயங்கள் தொடர்பா ஆலோசிக்கப்பட்டது? இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதை பத்தியும் இந்த ஆலோசனையில பேசினாங்களா? என்ன தகவல்? தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக பாஜகவின் மூத்த தலைவர்களோடு டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் ஆகியோர் ஆலோசனை நடத்தினார்கள். இதில் பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள், தற்போதைய தமிழக அரசியல் சூழல், கட்சியில் எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அண்ணாமலை விலகலுக்கு பிறகான தற்போதைய சூழல் உள்ளிட்டவை குறித்து பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனையில் தமிழகத்தை சேர்ந்த பாஜக மூத்த நிர்வாகிகள் அண்ணாமலை விலகலுக்கு பிறகு பாஜகவில் மொத்தம் இருக்கக்கூடிய 67 மாவட்ட தலைவர்களில் 2 பேர் மட்டுமே கட்சியை விட்டு சென்றிருப்பதாகவும், மற்ற மாவட்ட தலைவர்கள் மற்றும் பெரும்பாலான நிர்வாகிகள் அனைவரும் பாஜகவிலேயே தொடர்ந்து இருப்பதாக தமிழக பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் அமித்ஷா மற்றும் நிதின் நபியிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இறுதியாக அவர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு கிடைத்த முடிவுகளை தோல்வியாக கருத வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த முறை பாஜக உட்பட பெரும்பாலான கட்சிகள் அனைத்தும் ஒரு வித்தியாசமான வேறுபட்ட சூழலில் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டு இருக்கின்றன. தாவேகாவினுடைய வருகை, பலமுனை போட்டி, இப்படி பல்வேறு காரணங்களால் வேறுபட்ட ஒரு சூழலில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. கடந்த 2024 மக்களவை தேர்தலில் பாஜக 22 மக்களவை தொகுதிகளில் போட்டியிட்டு 11% வாக்குகளை பெற்றிருந்தது. 11 மக்களவை தொகுதிகள் என்று நாம் பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட அது 80க்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை தொகுதி. 80க்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் பாஜக 11% வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனால் இந்த முறை அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டியிட்டது 27 சட்டப்பேரவை தொகுதிகள் மட்டும்தான். அதை நாடாளுமன்ற தொகுதியோடு நாம் ஒப்பிடும் போது கிட்டத்தட்ட அது 5 நாடாளுமன்ற தொகுதிகள் மட்டும்தான். எனவே தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு கிடைத்த அந்த 3.66% வாக்குகள் என்பதை பின்னடைவாகவோ தோல்வியாகவோ கருத வேண்டாம் எனவும், உண்மையில் பாஜக தம்முடைய வாக்கு வங்கியை தக்க வைத்திருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் பாஜக தோல்வியடைந்து விட்டதாகவோ பின்னடைவு சந்தித்து விட்டதாகவோ கருத வேண்டாம். உற்சாகமாக தேர்தல் பணியாற்றுங்கள். ஏறத்தாழ பாஜக தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இது தவிர அதிமுக பெற்ற வாக்குகளிலும் பாஜகவுடைய வாக்குகள் அடங்கி இருக்கிறது. கூட்டணி பெற்ற வாக்குகளிலும் பாஜகவினுடைய வாக்கு அடங்கி இருக்கிறது. எனவே உற்சாகமாக தேர்தல் பணியாற்றுங்கள் என்று அமித்ஷா சில அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். இது மட்டுமின்றி அனைத்து மாவட்டங்களிலும் கட்சியை தொடர்ந்து பலப்படுத்த வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும், மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகளை தொடர்ந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கட்சியை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டாலே தற்போது கட்சியை விட்டு செல்கின்ற ஒரு சில தொண்டர்கள், நிர்வாகிகளும் கூட மீண்டும் பாஜகவை நோக்கி வருவார்கள் என்ற முக்கியமான ஆலோசனையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக பாஜகவின் மூத்த நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தமிழக பாஜக மூத்த தலைவர்களோட அமித்ஷா, நிதின் நபின் ஆலோசனை நடத்திய நிலையில என்னென்ன விஷயங்கள்லாம் இதுல ஆலோசிக்கப்பட்டதுன்ற தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.